ஸ்வீட்னஸ்க்கு கற்கண்டு, கலருக்கு பீட்ரூட் ஜூஸு, எசன்ஸுக்கு பன்னீர் ரோஸு, இதெல்லாம் வச்சு வீட்லேயே சூப்பராக ரோஸ் மில்க் சிரப் செஞ்சிடலாமா? உணவே மருந்துங்கிற கல்ச்சர்லேருந்து வந்த நம்மளுக்கு இப்போ ஃபுட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸு, கெமிக்கல்ஸு. இப்போ ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதிலலாம் நிறையா டாக்டர்ஸ் வந்து அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ பயமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறப்போ இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. என் பையனுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஊர்லேருந்து ஒரு ரோஸ் மில்க் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சீரியஸ்லி ஒரு தடவை நான் அவனுக்கு அதை கொடுக்குறப்பவும் அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ ஃபுட் கலர் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்க்குறப்போ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ என்ன இதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்களுக்காக நம்ம போடுற எஃபர்ட் அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைல்ல. ஸோ எதெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொடுப்போம்.